ஐடி பூங்காக்களைப் போல ஏஐ தொழில்நுட்ப பூங்காக்களை நாம் விரைவில் உருவாக்க வேண்டும். ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். கோவை என்பது வளர்ச்சிக்கான நகரம் என்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆம், கோவை என்பது எப்போதுமே தொழில் முனைவோருக்கு ஆதரவு தரும் நகரம். நீங்கள் கோவையில் பிறந்தவரா? ஆம், நான் கோவையில் பிறந்தவன். நான் SPOA பள்ளியில் மற்றும் குட் ஷாப்பர்ட் பள்ளியிலும் தான் பயின்றேன். கோவையில் புதுமையான தொழில்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் சூழல் இருக்கிறது. இந்தியாவுடைய எடிசன், GD நாயுடு சார் போன்றவர்கள் எங்களது முன்னோடிகள். நிறைய பொருட்களை அவர் மக்களுக்கு தந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக கோவையின் தட்பவெப்பநிலை, நீர், கல்வி, மக்கள், கல்வி அறிவு பெற்ற மாணவர்கள் என அனைத்தும் ஒருங்கே அமையப்பெற்ற சூழல் இருக்கிறது. இது போன்ற சூழல் தமிழகமெங்கும் இருக்கிறது. மகாராஷ்டிரா, குஜராத்திற்கு செல்லும் முதலீட்டாளர்கள் தமிழகத்திற்கும் இது போன்ற காரணங்களால் தான் வருகின்றனர். ஆட்டோமொபைல் துறை, உற்பத்தி துறை, கருவிகள் உருவாக்கம் என அனைத்து துறைகளும் கோவையில் சிறந்து விளங்குகின்றது. அதே சூழலால் தான் தமிழ்நாட்டிலும் நிலவுவதால் பலர் இங்கு வந்து முதலீடு செய்கின்றனர். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நீங்கள் எதில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்கிறீர்கள்? நான் செயற்கைக்கோள் நகரங்களில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்கின்றேன். அதாவது எதிர்காலம் என்பது ஒரு நகரில் நல்ல வீடுகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள், பள்ளிகள் என அனைத்தும் ஒருங்கே அமைந்திருக்கும் இடத்தில் முதலீடு செய்ய காத்திருக்கின்றேன். மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல விரும்பவில்லை. எங்களுக்கு ரயில்வே மூலம் குறைந்த கட்டணத்தில் சேவை கிடைக்கிறது. குறிப்பாக ரயில்வேயின் சரக்கு சேவை மூலம் நல்ல வருவாய் கிடைக்கின்றது. இதன் மூலம் எண்ணெய் மற்றும் பலவற்றை இறக்குமதி செய்ய முடிகிறது. நீங்கள் கட்டுமான போன்ற பல்வேறு துறைகளில் பிசினஸ் செய்கிறீர்கள். அரசுக்கு உங்களது கோரிக்கை என்ன? மத்திய மாநில அரசுகளிடம் நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். அது தேவை மற்றும் விநியோகத்திற்கு ஏற்றபடி எந்த ஒரு நிறுவனத்திற்கும் உரிமம் வழங்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு காலத்தில் அதிகமான உணவகங்கள் கோவையில் திகட்ட இருந்தன. ஆனால் இன்று அப்படி இல்லை. அதனால் எல்லாவற்றுக்கும் அனுமதி கொடுக்கும் போகுது அந்த துறையினையே முடக்கிவிடும். எனவே அது மக்களின் தேவைக்கு ஏற்ப இருந்தால் நன்றாக இருக்கும். நீங்கள் ரயில்வே பற்றி பேசியதால் நான் இதை கேட்கின்றேன். போக்குவரத்து எப்படி இந்தியாவில் இருக்கப் போகிறது என நினைக்கிறீர்கள்? போக்குவரத்து துறையில் ஏர் டாக்ஸிஸ் மிக சிறந்த வாய்ப்பாக உள்ளன. நான் அது தொடர்பான ஸ்டார்ட் ஆஃப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றேன். ஏர் டாக்ஸி அமெரிக்காவில் உருவாக்க தோராயமாக ரூபாய் 10 கோடி செலவாகலாம். நாம் அதை தமிழ்நாட்டில் ரூபாய் 2 கோடிக்குள் உருவாக்க முயன்று வருகின்றோம். இந்தியாவில் ஏர் டாக்ஸிஸ் உருவாக்கத்தில் புதுமையை புகுத்தி குறைந்த செலவில் உருவாக்க முயற்சிக்கின்றோம். இப்போதைய பொது போக்குவரத்திற்கு பார்த்தால் நம்மிடம் அடுத்திருப்பது மெட்ரோ ரயில் போன்ற அடுத்த கோவைக்கு வர இருக்கிறது. இது ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும். கோவையின் வளர்ச்சிக்கு என்ன தேவை என நினைக்கிறீர்கள்? கோவையின் வளர்ச்சிக்கு நாம் AI தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்த வேண்டும். AI தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமானது. IT பூங்காக்களைப் போல AI தொழில்நுட்ப பூங்காக்களை நாம் விரைவில் உருவாக்க வேண்டும். நம்மிடம் புதுமைக்கான ஆதரவு இருக்கின்றது. புதிய ஐடியாக்களுடன் வருபவர்களை பெருமளவில் ஆதரிக்க வேண்டும். கோவைக்கு நீங்கள் வேண்டுமென்று நினைக்கும் 2 திட்டங்கள் பற்றி கூறுங்கள். கோவைக்கு நிறைய ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் வர வேண்டும். இதனால் மக்களுக்கான போக்குவரத்து எளிதாகும். சமீப காலமாக கோவையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. மேலும் IT பூங்காக்களும் கோவைக்கு தேவை. அதுவும் மிக முக்கியம். இவ்வாறான கேள்விகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தெளிவான பதிலளித்தார்.